Hello friends, welcome to Easy Quick Samel. Today recipe evening snacks recipe தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வெங்காய போண்டா. டீ கடையில பாக்கும்போது டெம்ப்டிங்கா இருக்குங்க, சாப்பிடும் போல இருக்கும். நம்ம வீட்லயே ஈஸியா குயிக்கா பண்ணிக்கலாம். வெளியில நல்ல கிறிஸ்பியா, உள்ள சாஃப்ட்டா இருக்குங்க. வாங்க வெங்காய போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணி பாருங்க. Friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ 3 வெங்காயத்தை வந்து தோலெல்லாம் நீக்கி வாஷ் பண்ணி நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு பூண்டும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி நறுக்கியதும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம போண்டாக்கே நல்ல ஸ்மெல் தருது மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் சோம்பு. இது வந்து பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக நீங்கள் நல்லா புளிச்ச தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் அது எல்லாமே வந்து கையால் பிசையும் போது தான் வெங்காயத்தில் எல்லா மாவும் எல்லாமே கோட்டிங் கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்ச வெங்காயத்தில் வந்து நல்லா ஹாட்டான ஆயில் போட போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சூட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டோன்னா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பிசைஞ்சு வச்ச வெங்காய போண்டாவோட மாவு நம்ம இந்த மாதிரி கையால் உருட்டி எடுத்துக்கலாங்க. பர்ஃபெக்டான ஷேப்பெல்லாம் வராது. நம்ம கையில் எந்த அளவுக்கு உருட்டி எடுக்கிறோமோ அந்த ஷேப் தாங்க வரும். இப்போ இதெல்லாமே வந்து தனியாக பிளேட்டுக்கு நம்ம மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மாதிரி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வறுக்கின அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம வெங்காய போண்டாவை ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹீட்டில் வச்சோன்னா சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும், உள்ளெல்லாம் வேகாது. அதனால் நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஒரு 1 மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண பிறகு நீங்கள் கரண்டி வச்சு எல்லா பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்ததுமே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். வெங்காய போண்டா இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா குக்காகி வந்திருக்குங்க. இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்குன்னா எல்லா வெங்காய போண்டையும் நம்ம அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டீ டைமுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லாங்க. இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். இதுலேயும் நமக்கு டெம்ப்டிங் ஆகணும், சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குங்க. டீ டைமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சொல்லலாம். ஈஸியாக பண்ணிக்கலாங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.